நேத்து சொன்ன சாட்சியத்தை இன்னைக்கு மாத்தி சொல்லிட்டதுக்காக யாரும் தீர்ப்ப மாத்தி சொல்றேன்னு வந்துடல. இப்ப நீங்களும் உங்க தங்கச்சியை எகிரிக்கிட்டு வரத பாக்குறப்பதான் உங்க 2 பேர் மேலேயும் சந்தேகம் வருது. 2 பேரும் கொஞ்ச நேரம் அமைதியா இருந்தா உண்மையிலேயே என்ன நடந்துச்சுங்கிறத விசாரிக்க வசதியா இருக்கும். அண்ணி, இவங்க எங்க போயிட்டு வராங்க தெரியலையே. இது ஃபாரன்சிக் ரிப்போர்ட். திருட்டு போன கோவில் நகையில பெரியம்மாவோட கைரேகை இருக்கான்னு நான் செக் பண்ணேன். ஃபாரன்சிக் டிபார்ட்மெண்ட்ல ஒரு ஆபீசர் கிட்ட ஹெல்ப் கேட்டேன். நீங்க செக் பண்ண கொடுத்த கோவில் நகைகள்ல எங்கேயுமே ஜானகி அம்மா கைரேகையே இல்ல. ராம்லால்ன்றவரோட கைரேகையும் நகைய திருநவங்களோட கைரேகையும் அதுல பதிஞ்சிருக்கு. அதோ ஒரு ரிப்போர்ட்டாவே நான் கொடுத்திருக்கேன். இதை நீங்க ஆதாரமா கோர்ட்லயும் சப்மிட் பண்ணலாம். இந்தாங்க சார், இது ரொம்ப பெரிய உதவி சார். சரிம்மா. உங்களுக்கு எவ்வளவு நன்றி சொன்னாலும் பத்தாது. சரி, போலாமா? வா போலாம். தேங்க்யூ சார். ஓகே வாங்க. ஃபாரன்சிக் ஆபீசர் சொன்ன மாதிரி கோவில் நகைகளை செக் பண்ணதுல அதுல சேட்டு ராம்லாலோட கைரேகையும் அப்புறம் இந்த ராஜங்கிறவனோட கைரேகையும் அவன் கூட்டாளி கைரேகை மட்டும்தான் இருக்கு. அதுல எங்கேயுமே ஜானகி பெரியம்மாவோட கைரேகை இல்லைன்னு இந்த ரிப்போர்ட்ல மென்ஷன் பண்ணிருக்காங்க. இது ஆதாரபூர்வமான ரிப்போர்ட் தான். இத வச்சு நீங்க கோவில் நகையை திருடினது யாருன்னு தெரிஞ்சுக்கலாம். மாயா, ஒரு அருமையான காரியத்தை பண்ணிட்டு வந்திருக்க. அண்ணனோட முயற்சியில நேத்து சாட்சி சொன்னவங்க நடந்த எல்லாத்துக்கும் காரணம் இந்த புவனேஸ்வரி அம்மா தானே சாட்சியத்தை மாத்தி இப்பதான் உண்மையை சொல்லியிருக்காங்க. என்ன மன்னிச்சிரு. இன்னைக்கு நான் பட்ட அவமானத்துக்கு 1000 மடங்கு உன் புருஷனுக்கு நான் திருப்பி கொடுக்கிறேன். போய மாட்டேன். எவ்வளவு அசிங்கப்படுத்தணும் நினைச்சனோ, யார சபையில தலைகுனி வைக்கணும் நினைச்சனோ, அவங்க முன்னாடியே ஐயோ இருந்திருந்து அவ கால நான் விழுந்து என்ன பணப்பு கேட்க வச்சுட்டானே. இதுக்கப்புறமா இந்த உயிர் என் உடம்புல ஒட்டிக்கிட்டு இருக்கு. இன்னும் உயிரோட இருக்கனே, உடம்புல அப்படி பத்திக்கிட்டு எரியுது. என்னம்மா நீ செய்யறத பார்த்தா எனக்கே பயமா இருக்குமா? சொல்லு, இப்ப சொல்லு. அந்த ரகுராமோட தலையை வெட்டி கொண்டு வந்து உன் காலடியில போடுறேன். இப்ப சொல்லுமா. குணா
எனக்கு துரோகம் பண்ணி என்னைக்கு அவன் ஜானகியை கட்டினானோ அன்னைக்கு அவனை கொன்னுட்டு நான் ஜெயிலுக்கு போயிருக்கணும். நான் ஏன் அதை செய்யல? அந்த ஜானகியை கட்டினதால ரகுராம் அசிங்கப்பட்டு நிக்கணும் தானே ஒவ்வொரு தடவையும் முயற்சி பண்றேன். ஆனா நான் எரியற பந்து திரும்பவும் வந்து என் முகத்துல அடிக்குது. ஏன்? சாட்சி சொன்னவங்களை ரெசார்ட்ல ஒளிச்சு வைன்னு சொன்னேன். அது ரகசியமா இருக்கணும்னு சொன்னேன். அது நடந்ததா? ஆனா ரகுராம் அவனுங்களை நம்ம முன்னாடி கொண்டு வந்து நிறுத்தி நமக்கு எதிராக சாட்சி சொல்ல வச்சுட்டான். இந்த சின்ன வேலையை கூட உன்னால செய்ய முடியல. நீ போய் ரகுராம் தலையை கொண்டு வரியா? அண்ணன் அண்ணன் இன்னொரு தடவை என் தங்கச்சி போனாலும் என் முன்னாடி வந்து நின்ன என் முகத்துல விழுக்காத போய்கிறது. அம்மா புவனா கதவு தரமா? அம்மா புவனா கதவு தரமா? அம்மா தயவு செஞ்சு தப்பான முடிவு எதுவும் எடுத்துறாதம்மா. அம்மா சொல்றத கேளுமா. கதவு தரமா? தப்பான முடிவா? என்ன சத்ருவன் நினைச்சியா? ஜானகியோ புருஷனையும் சாகடிக்காம நான் சாக மாட்டேன். அந்த ரகுராம் கிட்ட தோத்து போனால அந்த கிறுக்கி கால்ல விழுந்து மன்னிப்பு கேட்டல, அதுக்கு எனக்கு நானே தண்டனை கொடுத்துக்க வேண்டாம்? நானா இந்த ரூமை விட்டு எப்ப வரணும் அது வரைக்கும் யாரும் என்ன தொந்தரவு பண்ணாதீங்க. இதுக்கு மேல கதவை தட்டி போனான்னு கூப்பிட்ட நானே உனக்கு எவனா மாறிடுவேன். போய்கிறது.